பொதுவாவே பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது ம். உடல் சார்ந்துதான் அதிகமா வருது. எந்த மூளை பாதிச்சாலும் ஆமா உடல் நோய் அந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆமா ஏன் சார் அது வாஸ்துனாலே நோய் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்? பஞ்சபூதங்கள் வந்து இப்ப நம்ம வெளியில பிரபஞ்சத்துல ஏதாவது மாற்றம் நடந்ததுன்னா நம்ம உடம்புலயும் மாற்றம் நடக்கும். ம். இப்ப அங்க உதாரணத்துக்கு வெயில் அடிச்சா நம்ம உடல் வேர்க்கும். அங்க வந்து மழை இருந்ததுன்னா நம்ம உடம்பு குளிரும். அதாவது பஞ்சபூதங்கள் ஏதாவது மாற்றம் இருந்தால் நம்ம உடல்லையும் மாற்றம் நடக்கும். அந்த பஞ்சபூதங்களை கரெக்டாக, அதாவது சூரிய வெளிச்சத்தையும் சூரிய வெளிச்சத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு அதிதேவதை சொல்லியிருக்காங்க. அந்த பார்ட் இப்படி தான் பயன்படுத்தணும்னு விதி இருக்குது. ம். அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் வந்து உருவாகும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சொல்லுவாங்க, நான் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும், எங்கள் வீட்டில் வாடகை விடுவாங்கள்ல, அவங்க வீட்டில் போய் கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க. சில வீட்டு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் யார் வந்து குடி வந்தாலும் புதுசாக வீடு கட்டிட்டு தான் போவாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவங்க வீடு வந்து வாஸ்து பிறகு நல்லபடியாக இருக்குது. அப்போ அந்த வீட்டில் வந்து தங்குறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி அமைச்சு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறது நான் வணங்குற இறையருளால்.